அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் தேவனிடத்தில் அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அப்போ கூட நான் என்ன நினச்சேன், தேற்றரவாளனோடனே நம்மளை தேற்றுகிறவர், நம்ம கஷ்டப்பட்ட நேரம் நம்ம இது பண்ணோம்னா நம்மளை தேற்றி நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் ஒரு தேற்றரவாளன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இல்லை பெரியமானவர்களே, இதற்கு அர்த்தம் என்ன? யோவான் 14வது அதிகாரம் 14:16 எப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர். பார்த்தீங்களா? அப்போது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் யாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் ஆண்டவர். அப்போது தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம்தான். இப்போ நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம். கஷ்டமான நேரத்தில் அது என்ன செய்யும்? நான் உன்னை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலே, எப்ராயிமே, நான் உன்னை மறப்பேனோ? நான் உன்னை தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்படி நாம் சத்தியத்தை தெரிந்திருந்தால், உன்னில் அன்பு கூறுவது போல நீர் பிறரில் அன்பு கூற வேண்டும். எத்தனையோ அந்த கருத்துக்கள், அந்த வசனங்கள் நம்ம என்ன செய்யும்? தேற்றும், நமக்கு சொல்லித்தரும். நாம் நித்திய ஜீவனை இழந்து போகாத படிக்கு இந்த வசனங்கள், தேற்றரவாளர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் நம்மை நடத்துவார். அதுதான் அங்கே உண்மை. அது மாத்திரம் இல்லை, அந்த 16:26 சொல்லுது, அந்த 14:26 சொல்லுது. அடுத்த ஒன்று, அது சத்திய ஆவியானவர். இங்கே சொல்லுது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து அவர் என்ன சொல்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். தேற்றரவாளன்னு நான் நினைச்சது நம்மளை தேற்றவர்ன்னு நினைச்சேன், கம்ஃபர்ட்னு நினைச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அவர் என்னது? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, முக்கியமான விஷயம், நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்ம பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நீதி செய்யாம இருந்தா நீ இப்படி செய்யணும்னு சொல்லி நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்புக்கு ஒருவேளை நம்ம பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மை கண்டித்து உணர்த்தி அந்த பாதையில் நடத்துவார். இதுதான் உண்மையான தேற்றரவாளன்றதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவர் போனவுடனே நம்மளை தேற்றுறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. இல்லை, அவரே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாராலையும் வெறுக்கப்படுவீங்க, பகைக்கப்படுவீர்கள், நீங்கள் இடரல் அடைவீர்கள்னு சொல்கிறார். என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடைவீர்கள்ன்றார். அப்போ பேதர் சொல்கிறான், நான் யார் இடரல் அடைஞ்சாலும் நான் அடைய மாட்டேன்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, நீயா? இதோ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 முறை இடரல் அடைவாய். அப்போ எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை பாருங்கள், தீர்க்க தரிசனம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னும் நடக்கலை, ஆனால் அவர் சொல்கிறாரு நீ 3 முறை. அதே மாதிரி கரெக்டாக 3 முறை மறுதளிப்பான், சத்தியமே அடிப்பான். எனக்கு இவரை தெரியாது, இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அப்போது இயேசு கூடயே இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்து கூடவே இருந்த பேதுருவே இடரில் அடைஞ்சா இல்லையா? அப்படி அடையாமல் இருக்கும்படியாய் நம்மை பாதுகாப்பது தான் அந்த தேற்றரவாளர். ஏன்னா நமக்கு நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு பயப்படுறீங்களா? அப்போனா தேற்றரவாளன் உங்களை தேற்றுகிறார்னு அர்த்தம். பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா? அப்போ நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தரார். நீங்கள் ஒரு நாள் பைபிள் படிக்கலைன்னா நீங்கள் வேதனைப்படுறீங்களா? ஐயோ, எனக்கு நேற்று பைபிள் படிக்க டைம் இல்லையேன்னு சொல்லி இன்னைக்கு வேகமாக அந்த பைபிள் நான் கூட கொஞ்சம் நேரம் படிக்கணும்னு நீங்கள் இந்த உட்காடுறீங்களா? தேற்றரவாளர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படியான காரியங்களை உங்களை வழி நடத்துகிறாரா ஆவியானவர்? நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வாசம் பண்ணுகிறார். தேற்றரவாளர், இயேசு சொன்ன தேற்றரவாளர் உங்களோடு இருக்கிறார்.
அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், நீதி வேற பாவம் வேற. என்னது செய்யணும் அப்படின்றது நீதி, நீதி அல்லாத அநீதி எல்லாம் பாவம். அப்போ அதை குறித்து கண்டித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, நம்ம ஒரு காரியம் செய்யணும், இல்லை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நினைப்போம்? ஆண்டவரே, நான் அக்கினியில் போயிட முடியாதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. உண்மையில் இன்றைக்கி மத்தியானம் கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த வண்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்தது. அதில் உட்காரும்போது அந்த சூடு உண்மையில் என்னால் உட்கார முடியலை. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே, இந்த ஒரு சூடில் என்னால் தாங்க முடியலைன்னா ஒருவேளை அந்த நரகத்துக்கு போகிற நிலமை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்னால் தாங்க முடியாதுப்பா, என்னை காப்பாற்றிருங்கப்பா, எப்படியாகிடும் தகப்பனே, என்ன நீங்கள் கண்டித்து உணர்த்தி என்னை நான் அந்த குறுகிய பாதையில் மோடு நான் வந்துடக்கூட எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நான் வண்டியில் வரும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சொல்வார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம தைரியமாக வாழ முடியாது. நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்பட வேண்டும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் திருப்பி வரும்போது, இப்போ நான் நியாயம் தீர்க்க வரலன்றார். ஆனால் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் என்னுடைய வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வசனத்துக்கு, சத்தியத்துக்கு நடுங்கணும். அன்னைக்கே நம்ம பார்த்தோம், சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நாம் சத்தியத்துக்கு நாம் நடுங்க வேண்டும். நீதி நியாயங்கள் செய்யும்படியாய் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். இன்னைக்கு தேற்றரவாளன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆவியானவன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும், அதுக்கு தான் நிறைய காலங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுறது இந்த ஆவியானவர் குறித்து தான் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நிச்சயமா நமக்கு விட முடியாத பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆவியானவர் தான் நம்மளை தூக்கி விட முடியும். நம்மளோட முயற்சி ஒன்றுக்குள் ஆய்க்கப்படாது. அவர் நம்மளை ஆளுகை செஞ்சார்னா போதும். அப்போது நாம் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நம்ம நிச்சயமாக தேற்றரவாளராய் அவர் இருந்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை வழிநடத்துவார். இந்த சத்தியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, நம்ம எப்படினாலும் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு ஆண்டவர் வருகையில் இல்லை போனால் போயிட்டு போகுது, நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஊழியம் பண்ணினாலும் போக முடியாது. நான் ஒரு ஊழியக்காரி, நான் ஊழியக்காரன், அதனால என்னை உள்ளே விடுங்கன்னு கேட்கவே முடியாது. அவரே சொல்கிறாரு, நீங்கள் அந்நேரம் நிற்பீங்க, உங்கள் நாமத்தினால நான் பிசாசை தருத்தினேன், உங்கள் நாமத்தினால நான் சுகம் கொடுத்தேன், உங்கள் நாமத்தினால நான் அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சனே, அப்படிங்கிறதுல உங்களை நான் பார்க்கலையே, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அக்கிரம செய்யக்காரர்களே அப்பாலே போங்கள், அகன்று போங்கள்னு சொல்லுவாராம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. இதெல்லாம் நான் எங்கே ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம், நீங்கள் எப்போ ஆண்டவரை நீங்கள் பசியோடு வந்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த சிறியவர்களில் நீங்கள் எவர்களுக்கு இதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையில் இரக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. நாம் இரக்கமுள்ளவர்களாய், நாம் நன்மை செய்பவர்களாய், நாம் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நன்மை செய்பவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படித்தான் நடத்துவார். இன்றைக்கும் தேவன் இயேசு சொல்லி கொடுத்தது படி அந்த தேற்றரவாளன் நம்மை தேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படியாய் நம்மை அவர் நடத்தி அவர் வருகையில் தைரியமாய் நாம் தேவனுடைய வலது பரிசுத்தில் நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம் ஒவ்வொருவரையும் அப்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.